புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருவது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்திய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இதுகுறித்து துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு தானே காரணம் என யாரேனும் கருதினால் தனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பல்வேறு நீர்வழி வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பது கவலைக்குரியதாக உள்ளது என்றும் இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் சென்டாக் மூலம் கல்வி பயிலும் மாணவர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் நலனையும் அரசு கவனத்தில் கொண்டு விரைவான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றார். இறுதியாக தான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவிக்காகவும் அல்ல என்றும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வந்ததாகவும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே தனது முதன்மை குறிக்கோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார்.